அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக யாத்ரா மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கோம். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும். மனித வாழ்க்கையில் முக்தின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. நினைத்தாலே முக்தி தரும் அப்படின்னு ஏன் இந்த ஒரு ஸ்தலத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம், இந்த வீடியோவில் குறிப்பாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் பல சிவன் கோயில்கள் இருந்தாலும் தென்னிந்தியாவில் மட்டும்தான் 5 பஞ்சபூதங்களுக்கும் ஸ்தலங்கள் உள்ளது. திருவண்ணாமலை அப்படின்ற இந்த ஒரு ஸ்தலம் அக்னி ஸ்தலமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்தலத்தோட வரலாறும் சிறப்புகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திரு அண்ணாமலை மலையோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா மிக மிக தொன்மையானது. முதலில் லிங்கம் எவ்வாறு தோன்றியதும் லிங்க வழிபாடு எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றியது. ஆதியில இந்த சிருஷ்டியே தோன்றாத காலம் அது. சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, கிரகங்களும் இல்லை. உருப்பெறுவதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. எங்கும் இருள் சூழ்ந்தே இருக்கிறது. விதையொன்று இருந்தால்தானே விருட்சகம் தோன்றும். அவ்வாறு இருக்க பரபிரம்மத்தின் வாயிலாக விஷ்ணுவின் நாபிக் கமலத்தில் இருந்து ஒரு அழகான தாமரை தோன்றியது. அந்த தாமரையில் தோன்றியவரே பிரம்மதேவர் ஆவார். தாம் யார், தம்முடைய பணி யாது என்பதை அறிய ஆயிரக்கணக்கான காலங்கள் தவத்திலே இவ்விருவரும் ஈடுபடுகின்றார்கள். ஒரு நாள் கண் விழித்த பிரம்மதேவர் தான் படைப்பின் நாயகன், தான் முதலில் தோன்றியவர் என்று கூற விஷ்ணு பகவானோ தன்னுடைய நாபிலிருந்து தோன்றியதாகவும் பிரம்மதேவருக்கு எடுத்துரைக்க முயற்சிக்கிறார். இதை ஏற்க மறுத்த பிரம்மதேவர் தங்களில் யார் பெரியவர் என்ற வாதம் தோன்றியது. ஒருவர் ஜனனம் எடுத்த பிறகு ஆசை, பிறகு ஆணவம், அகங்காரம், இவை யாவும் மனிதனை பீடிக்கும் குணங்களாகும். அன்று இவ்விருவருக்கும் தோன்றியது. இவ்வாதத்திற்கு முடிவுதான் என்ன? ஒருவேளை வேறு ஒரு சக்தி இருக்கக்கூடுமோ? அதுவே லிங்க சொரூபம், விக்னகங்களை போக்குவது. அக்னி ஸ்தம்பம் ஒன்று தோன்றி பார்ப்பதற்கு மேலும் கீழுமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. அதற்கு முடிவே என்பது இல்லை. உங்களில் யார் பெரியவர் என்பதை நான் முடிவு செய்கிறேன் என்று அந்த அக்னி ஸ்தம்பம் கூற, எனது அடி எது முடி எது என்பதை யார் காண்கின்றார்களோ அவர்களே முதன்மையானவர் என்று அந்த அக்னி ஸ்தம்பம் கூறியது. அடியை காண ஸ்ரீஹரியும் முடியை காண பிரம்மதேவரும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேடிக்கொண்டே இருந்தனர். ஒரு கட்டத்தில் விஷ்ணு பகவான் எது எல்லையில்லாததோ அதை அறிவது இயலாத காரியம் என்பதை உணர்ந்தார். மறுபுறம் பிரம்மதேவர் தாளம்பூவை காண்கின்றார். இதுதான் முடியோ என்று தாளம்பூவை கேட்கிறார். தாளம்பூ இல்லை என்கிறது. நல்லது, முடியை நான் கண்டுவிட்டேன். நான் தான் படைப்பின் நாயகன், நீதான் எனக்கு பிரியமான புஷ்பம் என்கிறார். எனக்கு ஒரு உதவி செய்வாய் என்று தாளம்பூவிடம் கேட்கிறார். தாளம்பூவும் முடியை கண்டுவிட்டதாக சாட்சி சொல்ல ஒப்புக்கொள்கிறது. தாளம்பூவை எடுத்துக்கொண்டு பிரம்மதேவர் தொடங்கிய இடத்திற்கே வருகிறார். விஷ்ணு பகவான் பிரம்மதேவரிடம் முடியை கண்டுவிட்டீர்களோ என்று கேட்கிறார். ஆம், அதற்கு சாட்சி இந்த தாளம்பூ என்கிறார். தாளம்பூவும் பிரம்மதேவர் கண்டுவிட்டார் என்று பொய்யுரைக்கிறது. அருவமாக உள்ள அக்னி ஸ்தம்பத்தில் இருந்து உருவமாக ஈசன் தோன்றுகிறார். உண்மையில் என்னுடைய முடியை கண்டீர்களா பிரம்மதேவரே என்று கேட்கிறார். பதில் சொல்ல இயலாமல் மௌனமாக இருந்தார். மறுபுறம் இருந்த விஷ்ணு பகவானிடம் தாங்களுடைய முடிவு என்ன என்று கேட்கிறார் ஈசன். எது தொடக்கமும் முடிவும் அற்றதோ, எது எல்லையில்லா ஞானத்தை உடையதோ அதை அறிவது என்பது இயலாத காரியம் என்று விஷ்ணு பகவான் கூறுகிறார். உண்மையில் அக்னி ஸ்தம்பத்தில் உள்ளடக்கிய எண்ணிலிருந்துதான் இருவரும் தோன்றினீர்கள். அப்படி இருக்க அனைத்தையும் அறிந்தேன் என்று கூறுவதும் படைப்பின் நாயகன் என்று அகங்காரம் கொண்டீர்கள். மும்மூர்த்திகளில் ஒருவராக இருந்தாலும் இனி சிருஷ்டியில் பிரம்மதேவருக்கு பூஜைகளும் கோவில் ஸ்தலங்களும் இருக்காது. அதோடு தாளம்பூ இனி பூஜைக்கு உகந்த பூவாக இருக்காது என்றும், மறுபுறம் இருப்பதோ நாராயணர், சிருஷ்டியை நிர்வகிக்கும் பொறுப்பு. அனைத்து அவதாரங்களிலும் இறைவனாக வழிபடுவார்கள் என்று இந்த திருவண்ணாமலை ஸ்தல வரலாறு எடுத்துரைக்கிறது. அண்ணாமலையோட வரலாற்றுப்படியும் ஞானிகளுடைய கூற்றுப்படியும் சிவன் ராத்திரி அன்றுதான் இறைவன் ஜோதி பிளம்பாக வெளிப்பட்டதாகவும், அன்றுதான்
விஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் காட்சியளித்ததாகவும், இரண்டாவதா திருக்கார்த்திகை அன்று பார்வதி தேவிக்கு இடபாகம் வலித்து ஜோதி சுடராக காட்சியளித்ததாகவும் இந்த வரலாறு எடுத்துரைக்கிறது. வாமதேவம், அகோரம், தத்புருஷம், சத்யோஜாதம், ஈசானம் இவையாவும் இறைவனோட 5 முகங்கள் ஆகும். மலையை நாம கிழக்கு புறமா பார்க்கும்போது ஒரு மலையாக தெரியும். இது லிங்க தத்துவத்தை எடுத்துரைக்கிறது. மலையை நாம தெற்கிலிருந்து பார்த்தோம்னா 2 முகமா காட்சியளிக்கும். இது அன்னை பார்வதி ஈசனை குறிக்கின்றது. மேற்கில் இருந்து பார்க்கும் பொழுது 3 மலையாக காட்சியளிக்கும். இது பிரம்மா விஷ்ணு ஈசனை குறிக்கின்றது. வடக்கில் இருந்து பார்க்கும் பொழுது 5 முகமாக காட்சியளிக்கும். இது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு 5 பஞ்சபூதங்களை குறிக்கிறது. மீண்டும் கிரிவலம் தொடங்கிய இடத்திற்கே வருகின்றோம். 1 முகம், 2 முகம், 3 முகம், 5 முகம் இவையாவும் லிங்கம் என்ற ஒரு தத்துவத்தில் அடக்கமாகிறது. அண்ணாமலை காலத்தையும் தாண்டி 4 யுகங்களான கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் 4 யுகங்களாக பல சூட்சமங்களை தாங்கியே நிற்கிறது. ஏன்னா மலைய வடக்குல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து பார்த்தோம்னா அன்று இறைவன் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் அருவமாக தேடிய அடியையும் முடியையும் இன்றும் உருவமாக காண முடியும். மலையை கூர்ந்து பார்த்தோம்னா ஜடாமுடியோட இருக்கிற அந்த ரூபம் தெரியும். லிங்கம் போன்ற இந்த உருவம் தான் அடியா பார்க்குறோம். சில பேருக்கு மட்டுமே தெரிந்த இந்த இடம் வாய்ப்பு உள்ளபோது நேரடியாக தரிசிக்கலாம். இது ஒன்றே அண்ணாமலையை வரலாற்றையும் சத்தியம் என்றே உணர்த்த தோன்றும். இதை கடந்து இந்தியாவில எல்லா கோயில் மலை உச்சியிலும் ஸ்தலங்கள் கட்டப்படும். ஆனா 2 ஸ்தலங்கள் தான் உச்சியில் கோயில் இல்லை. ஒன்று கைலாயம், இன்னொன்று நம்ம அண்ணாமலை. ஏன்னா மலையே கோயிலாக லிங்கமாக வணங்குறதால இந்த ஸ்தல வரலாறை உணரும்போது சத்தியத்தில் சாரம் ஒன்று உரைக்கிறது. அது எவர் தனக்கு தெரிந்ததை விட அதிகமாக மிகைப்படுத்தி கூறுகிறார்களோ அதுவே அகங்காரம், மேல் நோக்கிய பயணம். எவர் தன்னிடம் உள்ள செல்வ வளத்தை இருப்பதை விட குறைத்து கூறுகிறார்களோ அதுவே மமகாரம், கீழ் நோக்கிய பயணம். வாழ்வில் அறிவாயினும் வளமாயினும் கிடைத்ததை உண்மையான பக்தியின் மார்க்கத்திலே செல்ல வேண்டும். அப்படி செல்பவர்கள் யாராக இருந்தாலும் சுயநலம் முக்கியம் என்றாலும் பிறருக்காக ஏதேனும் ஒரு செயலை செய்தால் அதுவே சிவத்தொண்டாகும். நாம எதிர்பார்க்கும் அனைத்து நிகழ்வுகளும் உத்தேசம் ஒன்றுதான் இருக்க முடியும். அது வேறொன்றுமில்லை, சிருஷ்டியின் நன்மை. இதை எப்பொழுது உணர்ந்து செயல்படுகின்றோமோ அப்போதுதான் ஒருவர் குருவின் மூலமாவோ தவத்தினால் மட்டுமே கிடைக்கப் பெறுகின்ற முக்தியை நினைத்த மாத்திரத்தில் முக்தியை தருவார் அண்ணாமலையார். நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கும் வரை இணைந்திருங்கள். ஆன்மீக யாத்ரா எங்கும் சிவமயம் பரவட்டும். நன்றி, வணக்கம்.